Hello dudes, welcome to something channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைகளுக்கு வைக்கிற மை எப்படி வீட்லயே செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த திரி பாருங்க நல்லா டார்க் green-ஆ இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் இந்த திரி எப்படி செய்யறதுன்னு பார்த்திடலாம். அதுக்கு கொஞ்சம் கரிசலாங்கண்ணி பிளான்ட்டும் கொஞ்சம் பூங்குருந்து பிளான்ட்டும் எடுத்து வச்சிருக்கோம். இதுல இருக்கிற லீஃபை மட்டும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சுக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறம் இது நல்லா பிழிஞ்சு சாறு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 4 திரி எடுத்து வச்சிருக்கேன். அதை இந்த சாறுல சேர்த்து எல்லா சைடும் சாறு படுற மாதிரி நல்லா நனைச்சு எடுத்துக்கலாம். நல்லா நனைச்சதுக்கு அப்புறம் இதை ஒரு நாள் நிழல்ல காய வச்சாலே போதும். நல்லா காஞ்சி இந்த மாதிரி நமக்கு திரி கிடைச்சிரும். இப்போ இந்த 4 திரியும் சேர்த்து ஒண்ணா முறுக்கிக்கலாம். முறுக்கிட்டு இதை ஒரு விளக்குல போட்டுடலாம். இப்போ ஒரு சின்ன பவுல்ல கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். அதை இந்த விளக்குல சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் எந்த அளவுக்கு எடுத்தனோ அதே அளவுக்கு ஆமணக்கெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இந்த விளக்குல சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் விளக்குல சேர்த்துடலாம். இது மூணுமே செக்கில் ஆட்டின எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெய் நாங்கள் வீட்லயே தேங்காய் காய வச்சு செக்கில் கொடுத்து எண்ணெய் ஆட்டிட்டு வருவோம். செக்கில் ஆட்டுற எண்ணெய் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது. இப்போ திரியை லைட்டாக நனைச்சிட்டு விளக்கு பற்ற வச்சிடலாம். பற்ற வச்சதுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு விளக்கு நல்லா எரியட்டும். அதுக்கப்புறம் தான் புகை வர ஆரம்பிக்கும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா புகை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரே சைஸில் இருக்கிற 2 பவுல் எடுத்து 2 பக்கமும் வச்சுட்டு நம்ம மண்பானை மண் சட்டிலாம் மூடுவோம் இல்லையா, அந்த மூடி எடுத்து இது மேலே கவுத்து விட்டுறேன். அவ்வளோதான், நமக்கு ஒர்க்கு முடிஞ்சுது. இனி அந்த விளக்கு நல்லா எரிஞ்சு அந்த கறி எல்லாம் அந்த மூடியில் படிய ஆரம்பிச்சிடும். ஒருவேளை உங்ககிட்ட இந்த மாதிரி மூடி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் சிரட்டை இருக்கு இல்லையா, அதில் கூட இது மாதிரி செய்யலாம், நல்லா வரும். இது மாதிரி தான் அந்த காலத்துலலாம் மை எடுத்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாம தான் இப்போ கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறோம். சரி, எதுக்காக இது மாதிரி நாம் வீட்டில் கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படின்னா, இது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ஆயிலெல்லாம் சேர்க்குறோம் இல்லையா, விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய், இது எல்லாமே பாடி கூலிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது பாடி நல்லா கூலிங்காக இருக்கும். பாருங்க, ஒரு 5 நிமிஷம் வச்சதுக்கு இந்த அளவுக்கு கறி படிஞ்சிருக்கு. இதை மறுபடியும் மூடி வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கறி படிய வைக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் எடுத்திருக்கோம். இப்போ இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு காட்டுறேன். இது மாதிரி ஒரு இயர்பட்ஸ் எடுத்திருக்கேன். இதை லைட்டா ஆயில்ல தொட்டுக்கலாம். தொட்டுட்டு டைரக்டா அந்த கறியை இந்த பட்ஸ்ல நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே குழந்தைங்களுக்கு வச்சு விட்டுறலாம். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நாமளும் கண்ணுக்கெலாம் மை விடுவோம்னா இதை யூஸ் பண்ணலாம். நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இது எங்கள் வீட்டு பேபிக்கு வச்சுட்டு நாங்கள் அடுத்த நாள் குளிக்க வைக்கிற வரைக்குமே இது போகாது. சோப்பு போட்டு குளிக்க வச்சாலும் போகாது. ஆயில் வச்சு தொடச்சா மட்டும்தான் போகும். அந்த அளவுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இதில் எதுக்காக கரிசலாங்கண்ணியும் பூங்குருந்தும் யூஸ் பண்ணுறோன்னா, இது ரெண்டுமே ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. கரிசலாங்கண்ணி யூஸ் பண்ணும்போது இந்த ஐப்ரோவில் இருக்கிற ஹேர் எல்லாம் நல்லா டார்க்காக திக்காக வளரும். பூங்குருந்து யூஸ் பண்ணும்போது ஹெட்டேக்கு, மைக்ரைனா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு வரவே வராது. அதுக்கு நல்ல மெடிசனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டும் யூஸ் பண்ணும்போது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ எதுவுமே குழந்தைங்களுக்கு வராது. ஸ்கின் இச்சிங் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே வராது. ஒருவேளை உங்களுக்கு இந்த கரிசலாங்கண்ணி பூங்குருந்துலாம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த ஆயிலெல்லாம் யூஸ் பண்ணி வெறும் திரியை போட்டே இது மாதிரி எடுக்க முடியும். அப்போ எதுக்காக அந்த லீஃபெல்லாம் சேர்க்குறோம் அப்படின்னா அதோட மெடிசினல் பெனிஃபிட்ஸ்க்காக தான். இதை ஒரு ஸ்பூன் வச்சு இது மாதிரி சுரண்டோன்னா அதில் படிஞ்சிருக்கிற கறிலாம் இது மாதிரி வந்துடும். இதை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இதே மாதிரி பட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வச்சு விட்டுறலாம் குழந்தைங்களுக்கு. இது ஒரு 1/4 மணி நேரம் வச்சு எடுத்த கறி இந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் அந்த திரி முடிகிற வரைக்குமே பற்ற வச்சு ஒரே நாளில் எடுத்துடலாம். நாங்கள் இது மாதிரி எடுத்து வச்சோன்னா எங்களுக்கு 2 months வரைக்கும் மைக்கு ப்ராப்ளமே வராது. நீங்களும் இதே மாதிரி மை எடுத்து பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.